இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிடா சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த கிளிடா சார்ஜிங் ஸ்டேஷனில் எதுக்காகன்னா, நம்ம பேட்ரி கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே சார்ஜ் போடலாம். நம்ம ஃபியூல் போடுற மாதிரி பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ஃபியூல் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம கார் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்ரி கார்ஸ் எல்லாமே ஈவி கார்ஸு. ஸோ இங்கே எத்தனை கன் இருக்குது, எத்தனை அட் அ டைமில் வந்து எத்தனை கார்ஸ் வந்து இங்கே சார்ஜ் போட முடியும், அது எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஒரு ஹியூஜான பிளேஸ் தான் இது. நல்ல பெரிய இடம். ஸோ நிறைய கன்ஸ் இருக்குது. அது எத்தனை கன் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் மிஷினை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ஒரு 60 கிலோவாட்கான சார்ஜிங் மிஷின். ஓகேங்களா, இது வந்து 7 கிலோவாட்கானது ஸ்லோ சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மிஷின் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த மிஷினு, இது 60 கிலோவாட்கான சார்ஜு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நமக்கு தனியாக சிப்பும் இருக்குது, இதுக்கு ஆப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளைடான்ற இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து அதில் சார்ஜ் போட்டு அதில் வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 மிஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மிஷின்ஸ் 13 இருக்குது. ஸோ ஒவ்வொரு மிஷின்லேயும் 2 கன்னுனா 26 கன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அட் அ டைமில் வந்து 26 கார்ஸ் வந்து நம்ம இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இதில் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கும் இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் வேரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சார்ஜ் போடும்போது அதில் பார்த்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலெட்டில் ஆப் மூலியமான வேலெட்டில் கூட அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ வீடியோக்காக அகைன் வந்து சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம காருக்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணுவோம். போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் ஆனதுமே இதில் வந்து லைட்டாக ஒரு பிளிங்க் வரும், தெரியுதா? இந்த பிளிங்க் வந்ததும் நான் ஒரு சிப் சொல்லியிருந்தேன்ல, கிளைடாலேருந்து ஒரு சிப்பு வந்து கிடைக்கும் நமக்கு அப்படி சொல்லி, இதுதான் அந்த சிப்பு, தெரியுதா? இதை ஜஸ்ட் நம்ம இங்கே ஸ்வைப் பண்ணோன்னா இது எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகிட்டு அப்புறம் ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகும். ஓகே, நம்ம காரில் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கீபோர்ட்ஸ் வந்து நிறைய கார் சார்ஜ் பண்ண வருவாங்க. மோஸ்ட்டாக இங்கே கீபோர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். சிட்ரான், டாட்டா அந்த மாதிரி கார்ஸ். ஓன் போர்டும் இருக்கிறவங்க இது பண்ணிக்கலாம். இந்த கிளைடா ஆப்பில் வேலெட் இருக்குது சொல்லியிருந்தேன். அந்த வேலெட் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 வேரியண்ட் இருக்குது. ஓகேங்களா, 3 வேரியண்ட் வந்து சார்ஜிங் மிஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியண்ட் வந்து 60 கிலோவாட் ஒன்று. அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அது ப்ரைஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேலெட்டில் போடும்போது அதில் ஆப்பில் ஏதாச்சும் காட்டுதான்னு பாருங்கள். என்கிட்ட இந்த சிப் இருக்குன்றதுனால நான் இதில் சார்ஜ் பண்ணிக்கிறேன். உங்கள் வேலெட்டில் ஏதாச்சும் காட்டுதா பாருங்கள். அப்படி காட்டுச்சுன்னா அது வேரியண்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து 1 ஹவருக்கு 10% மாதிரி ஏறும். இப்போது 100% 0 to 100 ஏறணும்னா உங்களுக்கு 10 ஹவர்ஸ் சாலிடாக ஆகிடும். அந்த மாதிரி. ஆனால் பட் நம்ம இந்த 60 கிலோவாட்டில் போட்டோம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ், ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸில் ஏறிடும். ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 0 to 100 போட்டாலே 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஏறிடும். அடுத்து இங்கே 120 கிலோவாட்ஸ்க்கான சார்ஜரும் இருக்குது. சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா அதுவும் சேம் அதே தான் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அதில் போட்டது கிடையாது. பட் இது தெரியும் எனக்கு. ஸ்லோ சார்ஜில் வந்து 10 ஹவர்ஸ் ஆகும். ஐ மீன் 1 ஹவருக்கு வந்து 10% தான் சார்ஜ் ஆகும். அது வந்து 2 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 60 கிலோவாட்டோடையது. அந்த 120 கிலோவாட் மட்டும் எனக்கு தெரியல, அதே டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அதில் ப்ரைஸும் ஜாஸ்தி. ஏன்னா அது 120 கிலோவாட்ன்றதுனால ப்ரைஸும் ஜாஸ்தி.
ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே சார்ஜிங் ஸ்டேஷனில் எத்தனை கன் அவைலபிள் இருக்குது, என்னென்ன கிலோவாட்டில் இருக்குது, எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும், என்ன ப்ரைஸ் அப்படின்றது நான் சொல்லலை. ஆனால் ப்ரைஸ் வேரி ஆகுன்றதை சொல்லியிருக்கேன். ஆப்பில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பையும் வந்து கிளிடா அப்படி சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜிங்கோட ஆப் வரும், இந்த ஸ்டேஷனுடைய அஃபிஷியல் ஆப் வரும். அந்த ஆப்பில் நீங்கள் போய்ட்டு எவ்வளோ சார்ஜ் வேணும், எத்தனை கிலோவாட்ன்றதை பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் ஈவி கார் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Arif.